ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 2/2/2025க்கான கேரளா லாட்ரி கால்கட்டு கெஸ்ஸிங்கை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா, கால்கட்டு கெஸ்ஸிங் சொல்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு சார்ட் கெஸ்ஸிங்கில் ஒரு நம்பர்ஸ் பாருங்கள். 379 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க நமக்கு. சரிங்களா, 379 அப்படிங்கிற நம்பருக்கு 3, 7, 9. ஸோ 3 கீழே அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 4, 7க்கு அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 8, 9க்கு அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 0, 480. ஸோ அந்த நம்பர் தான் நமக்கு பார்த்தோன்னா நமக்கு 048 அப்படிங்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா அடிச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, ஸோ அந்த 480 நம்ம அடித்த மாதிரியே நமக்கு இந்த இடத்துல 644 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. சரிங்களா, ஸோ 644க்கு 6க்கு 7, 4க்கு 5, 4க்கு 5. சரிங்களா, இப்போ இந்த 480 அப்படிங்கிற நம்பர் எப்படி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். அப்படியே இந்த ஏபி 48 எடுத்து நமக்கு பிசியில் அடிச்சிட்டாங்க. சரிங்களா, பிசியில் இந்த 48 எடுத்து அப்படியே நமக்கு பார்த்தோன்னா பிசியில் அடிச்சிட்டாங்க. இந்த 0 எடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏபில் வச்சுட்டாங்க. சரிங்களா, 048. ஸோ அதே மாதிரி இந்த 75 எடுத்து நமக்கு இந்த பிசியில் வச்சுக்கலாம். பிசியில் வச்சோம்னா இந்த 5 அப்படிங்கிற நம்பர் இங்கே வச்சுக்கலாம். சரிங்களா, இப்போது இங்கே 1 அப்படிங்கிற நம்பர் பார்த்துக்குங்க. இங்கே நமக்கு ஏ போல் என்ன நம்பர் இருக்கும், இந்த 6 அப்படின்ட்டு பார்த்தீங்களா, 6க்கு பவர் பண்ணி நமக்கு 1 அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ இங்கே நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 2 அப்படின்னு சொல்லி இருக்குது. சரிங்களா, ஏ போல் 2ன்னு இருக்குது. அப்போது 75 அப்படின்னு சொல்லிட்டு 4Dயில் நமக்கு நம்பர்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம ஃபாலோயிங் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 24 பாஸ் ஆகிருந்துச்சு, 45 பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகிருந்துச்சு. ஸோ யாரும் ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் மீதி உள்ள இந்த மாதத்தில் சேம் நம்பர் அடிச்சிருக்க நம்பர் இந்த மாதம் வரும்னு சொல்லியிருந்தோம். சரிங்களா, அதே மாதிரி உங்களை கண்டுபிடிக்க சொன்ன நம்பர் தான் இந்த நம்பர் 54 அப்படிங்கிற நம்பர் திருப்பி நமக்கு வந்துருச்சு. மீதி உள்ள நம்பரும் நமக்கு பார்த்தோன்னா மாதத்தில் 2 டைம் சேம் நம்பர் அடிக்கிற நம்பர் பார்த்தா இந்த மாதம் வரும். ஸோ ஃபஸ்ட் டைம் நமக்கு இந்த 45 அப்படிங்கிற நம்பர் பிசிஏ பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு உள்ள நம்பரை எந்த நம்பர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த நம்பரை எடுத்து ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா, ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங் 75 அப்படிங்கிற நம்பரு வரதுக்கான சான்ஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு கால்கட்டு மெத்தடில் சொல்கிறேன். ஸோ கால்கட்டு மெத்தடில் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சார்ட் கெஸ்ஸிங் மறுபடியும் பார்த்தீங்கன்னா 75. சரிங்களா, 75 4Dயில் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன நம்பர்னு பார்த்தீங்கன்னா, இந்த 37, 96, 75 இந்த முதல் நாள் ரிசல்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 3 நம்பர்ஸையும் 2 நம்பரை நான் ப்ளஸ் பண்ணுறேன். 37, 96, அடுத்து 75. அந்த 6 நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 6 நம்பரை 2 நம்பரை நான் ப்ளஸ் பண்ணிக்கிறேன். மறுபடியும் சொல்கிற பார்த்துங்க. ஜனவரி 1ஆந்தேதி 37க்கு 37, அடுத்த 2 நம்பர் 96, அடுத்த 2 நம்பர் 75 ப்ளஸ் பண்ணோம்னா எனக்கு லாஸ்ட்டாக கிடைக்கிற நம்பர் பாருங்கள் 208ன்னு இருக்குது. ஸோ அதில் நமக்கு 08ங்கிற நம்பர் பாஸ். சரிங்களா, ஸோ அதே மாதிரி இந்த மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 64, 42, 45. ஸோ இதில் நமக்கு 151 சொல்லி கிடைக்கிது. ஸோ 151லேருந்து ஏதாவது 2 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா வர்றதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. ஸோ இதுலேயே நான் 51 எடுத்துக்கிறேன். சரிங்களா, 51. நெக்ஸ்ட்டு பார்த்துக்குங்க. இப்போது இது பார்த்தீங்கன்னா புது பேட்டர்னாக தான் நம்ம எடுத்துருக்கோம். சரிங்களா, ஸோ இதை பார்த்துக்குங்க. கரெக்டாக அந்த 3ன்னு சொல்லி வருதுல, இந்த 3 நம்பர் 3ன்னு இருக்குது 3, 7ன்னு இருக்குது 7. அதாவது 3ன்னு இருந்துச்சுன்னா 3, 9. சரிங்களா, ஸோ இந்த மாதிரி எடுத்து ட்ரை பண்ண போகிறேன், ப்ளஸ் பண்ண போகிறேன். 7, 7, 49 இந்த மாதிரி 49, 99, 81, 6, 36. ஸோ இந்த நம்பரை எல்லாம் மொத்தமாக டோட்டல் பண்ண போகிறேன். டோட்டல் பண்ணால் நமக்கு ஒரு ஆன்சரில் நமக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா கிடைக்கிது. அப்போ 3க்கு 3, 9 இங்கே நான் ப்ளஸ் பண்ணுற பாருங்கள். கீழே 3, 9, 7, 49, 99, 81, 6, 36, 7, 49, 5, 25. சரிங்களா, மொத்தமாக டோட்டல் பண்ணால் நமக்கு 249 அப்படிங்கிற நம்பர் வருது. சரிங்களா, இந்த 249ல் நமக்கு ஏபி 24 அப்படிங்கிற நம்பர் பாஸ். சரிங்களா, இப்போ நெக்ஸ்ட் நம்பர் பாருங்கள். 2ஆந்தேதி 1 1க்கு 1 தான், 7, 7, 49. நெக்ஸ்ட்டு 1 1க்கு 1 போட்டுக்கலாம். 0க்கு எதுவும் நம்ம வர முடியாது, 0 விட்டுடலாம். 4 16, 8 8 64 ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, ஸோ இது புது முயற்சி தான். சரிங்களா, இன்றைக்கி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வருதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். 131. சரிங்களா,
இப்போ இந்த 131 அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இதுலேருந்து 2 நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இதுலேருந்து 2 நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. இப்போ நமக்கு காமனா இருக்கக்கூடிய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா, கால்குலேட்டிங் மெத்தடில் 1 அப்படிங்கிற நம்பரு காமனா இருக்குது. சரிங்களா? இப்போ 1 அப்படிங்கிற நம்பர் காமனா இருக்குது அப்படிங்கிறதுனால 1 நம்ம காமனா வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ 5 அப்படிங்கிற நம்பரு நமக்கு ரிட்டர்ன் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது இல்லாம 3 அப்படிங்கிற நம்பரும் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா நமக்கு 2 அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 3 வரணும். கேப்பில் 3 இருக்குது. அந்த நம்பர் அடிக்கலை. சரிங்களா? அந்த கேப் நம்பரை நாளைக்கு நமக்கு வெளியே விடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் ஏ போலில் 1 அப்படிங்கிற நம்பர் வச்சுக்கிறேன். சரிங்களா? ஏ போலில் 1 வச்சுட்டு அந்த 3 அப்படிங்கிற நம்பரு பி போல் வச்சுக்கிறேன். 135 அப்படிங்கிற நம்பர் பாக்ஸ் பண்ணி அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ 135 அப்படிங்கிற நம்பரு பாக்ஸ் பண்ணி அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ இது இல்லாமல் ஸோ 2 1 2லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏசி 11 அப்படின்னு சொல்லியிருக்கு. 11 வேணால் நீங்கள் ஏபிஎஸ்சிபிசியில் தனியாக எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஏபிஎஸ்சிபிசியில் 11 மட்டும் வேணால் தனியாக எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி 51 15 13 31 அப்படிங்கிற நம்பரு தனியாக எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ 4Dயில் 75 75 அப்படிங்கிற நம்பரு ரிப்ளேஸ் ஆனீங்கன்னா ஒரு நம்பர் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா இப்போ நம்ம சொன்ன கால்குலேட்டிங் மெத்தடில் இந்த நம்பர்ஸ் வர்றதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? 135 அப்படிங்கிறது எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. சரிங்களா? சார்ட் கிசிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த 575 அப்படிங்கிற நம்பர்ஸ் தான் நமக்கு வந்து வந்திருக்கு. ஸோ கால்குலேட்டிங்கில் இந்த நம்பர் வந்திருக்கு. ஏபிஎஸ்சிபிசியில் இப்போ நான் சொன்ன மாதிரி 13 31 51 15 11 தனியாக எடுத்து ட்ரை பண்ணிங்க. 75 57 ஸோ 4 நம்பர்ஸ் வந்து எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது ஒரு பேர் வந்து பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஃபாலோயிங் நம்பரில் இந்த 45 54 அப்படிங்கிற நம்பரு ஒரு டைம் வந்துருச்சு அப்படின்னா மறுபடியும் வந்து ரிட்டன் எடுத்து ட்ரை பண்ண வேணாம். அது இன்னொரு டைம் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. சரிங்களா? இருந்தாலுமே நமக்கு ஒரு டைம் வந்துச்சு அப்படின்னா மறுபடியும் வந்து எடுத்து ட்ரை பண்ண தேவையில்ல. சரிங்களா? ஸோ அதை விட்டுட்டு அடுத்து 2 நம்பர் என்ன நம்பர் அடிச்சிருக்காங்களோ, அதாவது போன மாதம் அதாவது ஜனவரி மாதத்தில் வந்து பார்த்தோன்னா எந்த நம்பரு பிசியில் சேம் நம்பர் 2 டைம் அடிச்சிருக்காங்களோ அந்த நம்பர் ரிட்டன் வரும். சரிங்களா? ஸோ அதன்படியே நம்ம வந்து பார்த்தோன்னா 75 சொல்லியிருந்தோம். சரிங்களா? நாளைக்கு அந்த 75 கூட நமக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.